வணக்கம்ங்க. வாழைப்பழம் நல்லா கனிஞ்சிருச்சுன்னா, அத தூக்கி இப்போ தூரம் போட்டுருவோம். அப்படி போட வேண்டாம், வேஸ்ட் பண்ண வேண்டாம். அந்த பழம் கிடைச்சதுன்னா, உடனே எடுத்து வச்சு இந்த மாரி ஒரு ஹல்வா செஞ்சிரலாங்க. எனக்கு வந்து வாழைப்பழம் ஒரு 10, 15 பழத்துக்கு அது மாதிரி கனிஞ்சிருந்துச்சு. குழந்தையும் சாப்பிடல. ஸோ அதை எடுத்துட்டேன் நானு. கூட ஏலக்காய் ஒரு 4, 5 போட்டுட்டு, நல்லா ஃபைன் பேஸ்ட்டா அரைச்சு எடுத்துரலாங்க. 3 இன்கிரீடியன்ட் வச்சு ஜம்முன்னு செஞ்சிரலாம். இந்த மாதிரி வாணலில வச்சுட்டு, நெய் ஊத்திக்கங்க. நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இந்த அரைச்சி வச்ச வாழைப்பழ பேஸ்ட்டை உள்ளே போட்டுருங்க. போட்டதுக்கப்புறமா நல்லா கலந்துட்டே வாங்க. நல்லா கலர் மாறி வரும். நல்லா கலந்து விட்டுருங்க. கொஞ்சம் சிம்மில் வச்சு கலந்துட்டிங்கன்னா அடி பிடிக்காது. இதுக்கு நம்ம வெள்ளை சக்கரை வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் இப்போது வெல்லம் தாங்க சேர்க்குறேன். இந்த மாதிரி வெல்லம் எடுத்துக்கலாம். ஒரு 15, 20 பழத்துக்கு அச்சு வெல்லம் ஒரு 6லேருந்து 7 போட்டால் போதுங்க. ஏன்னா வாழைப்பழத்துலேயே ஸ்வீட் இருக்கும். இந்த மாதிரி பாகு காய்ச்சிட்டு அதுக்கப்புறமா ஊற்றிடுங்க. வெல்லம் கரைஞ்சால் மட்டும் போதும், வடிகட்டி ஊற்றணும். அதில் கல் மண் இருக்கும், அதுக்காக தான். பதமெல்லாம் வேண்டியதில்லை. இந்த மாதிரி நெய் ஊற்றிட்டு திரும்ப பாத்திரத்தில் ஒட்டாமல் வர்ற அளவுக்கு கலந்து விட்டுட்டே இருக்கணும். அந்த மாதிரி வர்றது தான் நல்ல பக்குவம். கொஞ்சமாக நெய் ஊற்றிட்டு முந்திரி நல்லா செவக்க வறுத்து அதையும் உள்ளே கொட்டிடலாம். இப்போது இந்த அல்வாக்குள்ளே அந்த முந்திரி எடுத்து கொட்டிடலாம். கொட்டி நல்லா கலந்து விட்டுருங்க. பாத்திரத்தில் ஒட்டாமல் வரும்போது திருநெல்வேலி ஹல்வா மாதிரி ஒரு கரண்டியில் எடுத்து ஒரு தட்டில் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா கலந்து விட்டிங்கன்னா பீஸ் போடுற அளவுக்கு வரும். நான் இப்போ இந்த ஸ்டேஜ்லேயே எடுத்து பாத்திரத்துலேருந்து மாற்றி வைக்க போகிறேன். ரொம்ப சாஃப்டாக ஒரு லேசான புளிப்பு டேஸ்ட்டு, ஏலக்காய் மணம், வாழைப்பழத்தோட மணத்தோட ரொம்ப நல்லா இருக்குங்க. நேச்சுரல் கலராக இருக்கும். நீங்கள் ஆர்டிஃபிஷியல் கலர் எதுவும் சேர்க்க தேவையில்லை. இந்த மாதிரி வரும்போது எடுத்து வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். மண் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நன்றி.